இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இனி நடக்க போறதும் இல்லை. இதுதான் யாழ்ப்பாணத்தில் நடந்த கடைசி ப்ரோக்ராமே இருக்கும். அங்க போய் கேட்க முன்னமே போலீஸ்காரங்க வந்து என்ன பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க தரதராண்டு. அது இந்த ஐஃபோன், கோப்ரோ, ஹெல்மெட் எல்லாமே அது கிடந்துச்சு. ஒன்றும் செய்யலாம் போயிட்டு எனக்கு. இங்க பாருங்க ஐயா, ஓ இப்படியெல்லாம் நின்று பாக்குறாங்களா ஒரு ஒளியில. உள்ளுக்கு போனாங்களாம் திருப்பி திறத்துப்படுது பாருங்க. 2-3 மணி தான் முதல்ல நிக்கிறீங்க, வலிக்கவே இல்லையாடா. எனக்கு போறாங்க, அதான் அடுத்த பிரச்சனை. சரியா கஷ்டப்பட போறோம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. எனக்கு அந்த ஹெல்மெட் கேமரா எல்லாம் எடுக்கணும், உள்ளுக்கு போயிடாது, போலீஸ்காரன் உள்ளுக்கு விட மாட்டாங்க போட்டாங்க. இப்படியெல்லாம் ரெண்டு பாக்குறாங்க பாருங்க பாருங்க. சனம் எல்லாத்துக்குமே வந்து வெறுப்பு வந்துட்டு. வரலாறுல அப்படி நிகழ்ச்சி நடந்ததே இல்லை யாழ்ப்பாணம், அதண்டா உண்மைதான். பாருங்க வெளியில சகரங்களுக்கு இல்லை பாருங்க அப்படி ஆகலாம். இது வரைக்கும் நிறைய ஈவென்ட்ஸ் இலங்கைக்கு வந்திருக்கோம், பட் இதுதான் நான் முதல் தடவை யாழ்ப்பாணம் வரேன். அந்த ஆகல் உங்களுக்கு பிடிச்ச ஆகல் தமன்னாக தான் வந்தேன். தமன்னாகா? ஆமா, டிவில தான் மொக்கையா இருக்கீங்க, நேர்ல நல்லா இருக்கேன்னு பார்க்க தான் வந்திருக்காங்க. அவ்வளவு தூரம் யோகி பாபுக்காக வந்தேன். அப்படியா? வணக்கம், மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சி, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இசை நிகழ்ச்சி. இந்தியாவிலிருந்து வந்த தென்னிந்திய கலைஞர்கள் பல பேர், பாடகர்கள், நடிகர்கள் என்று சொல்லி பல பேர் வந்திருக்கணும். யாழ்ப்பாணம் மூத்தவழி அரங்கில் வந்து 5 மணிக்கு இன்றைய தினம் இடம்பெற இருக்குது. அந்த நிகழ்வுக்கு தான் நாங்கள் வலிக்கிறோம் நினைக்கிறோம். உண்மையில இந்த இசை நிகழ்வு வந்து யாழ்ப்பாணத்துக்கு நன்மையா தீமையா, யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை சீர்கெடுக்குதுன்னு சொல்லி ஒரு சாராரும் சொல்லி கொண்டிருக்க நேரத்தில் பல பேர் பல கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கணும். அதுவும் வந்து இலவசம் என்று சொல்லி பல பேருக்கு இந்த டிக்கெட் வந்து இலவசம், 40,000 பேர் மட்டும் வருவீங்கன்னு சொல்லி இருந்தார்கள். அந்த 40,000 பேரும் வந்து எப்படி கியூஆர் கோட், அந்த கியூஆர் கோட் முறையில தான் வந்து அந்த டிக்கெட் மாதிரி ஒன்று எடுத்துருந்தாங்க. டிக்கெட் வந்து இ டிக்கெட், சரியா? அந்த இ டிக்கெட் வந்து எடுத்துக்கொண்டாங்க. அந்த இ டிக்கெட் நாங்கள் அப்ளை பண்ணிக்கல, வர டேட்டா வந்து அந்த 40,000 பேர் டேட்டாவும் வந்து அவைக்கு போகுது. அதால அந்த 40,000 பேர் இந்த தகவலும் வந்து அவைக்கு சென்றடையுது. அதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் கருத்தில் கொள்ளப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் காதில் கேட்ட விஷயங்கள், எந்த தனிப்பட்ட விஷயம் இல்லை. ஓகே, இந்த நிகழ்வு எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குது, யாரா நடிகர்கள் வாரார்கள். எனக்கு பிடிச்சது யோகி பாபு, நான் பார்த்த நடிகர் அதே நம்பாலாம். இந்த 2 பேரும் தான் எனக்கு பிடிச்சார்கள். கண்டிப்பா அவைய பார்க்க தான் நான் போறேன். நடிகர்கள் நான் படம் வந்து பொதுவாக பார்ப்பேன், பட கதை மட்டும் நல்லா இருந்தா எனக்கு காணும். நடிகர்கள் பெருசா நான் பார்க்கறேன் இல்லை. ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தியேட்டருக்கு போய் பார்க்கறது, அப்படித்தான் எந்த கன்செப்ட். சரியா? ஓகே, இந்த இசை நிகழ்வு வந்து எப்படி நடக்குன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காம உங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க காணொளி போகலாம். வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி எங்களை ஃபுல்லாக வெஹிக்கிள் இப்போ பார்க்கிங்கில் நிற்கிறோம். என்ன பிரச்சனை, எவ்வளவு காப்பிரைட்ஸ் அடிக்கிறதுதான் தெரியல பாட்டுகள், அதுதான் ஒரு பயமாக இருக்குது. காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரணுமெண்டு. சரி பார்ப்போம். பாருங்கள், நியாயமான க்ரௌட் வந்து கொண்டிருக்காங்க. சார் நம்ம இன்னும் வந்து கொண்டிருக்கீங்க பாருங்கள். வா, நல்ல க்ரௌட். 40,000 பேர் எதிர்பார்க்கப்பட்டது, வருமெண்டு எதிர்பார்க்கணும், வரும் போலாம் கிடக்கு. பார்ப்போம். நான் ஹரிகரன் லைவ் இன் கன்செப்ட் அண்ட் ஸ்டார் நைட் அண்டு இதில் இருக்கிற தென்னிந்திய கலைஞர்கள் அத்தனை பேரும் வராங்க. இதில் இருக்கிற கலைஞர்களை பார்க்கலாம், இன்றைக்கு பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ஓப்பன் இருக்கு போல்டக்கு, ஓப்பனாக யாரும் எல்லாரும் போகலாம் போல்டக்கு. அங்கால கியூஆர் போல்டக்கு என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். பார்ப்போம். ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, போன முறை வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரோக்ராம் நடக்கும்போது இந்த பக்கம் வந்து இதுக்குள்ளால அந்த கியூஆர் முறை மேலே விட்டாங்க, அதாவது ஃப்ரீ டிக்கெட். சரியா? இந்த 2ஆம் தடவை நடக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்க ப்ரோக்ராமில் இந்த பக்கம் வாசலால் வந்து காசு கொடுத்து போகிற டிக்கெட் இந்த பக்கம் வாசலும், பின்பக்கத்தால் நாங்கள் முதல் காட்டின பாதையால் போகிறது வந்து தான் அந்த கியூஆர் சிஸ்டம் ஃப்ரீயாக போகிறது தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வர யாழ்ப்பாணத்தில் முழுக்க என்ன நடக்க போகுதுன்னா இது ஃபுல்லாகவே காசாக மாறும், டிக்கெட்டாக மாறும். அது யாழ்ப்பாண சேனத்துக்கு தெரியல. பாருங்க. ஆனா இது வந்து யார் போற இதுக்காக 3000 டிக்கெட் காட்டுங்க இருக்கா? இந்த பாருங்க 3000 டிக்கெட். அந்த பக்கம் வாசல் நான் சொன்னேன் பாருங்க, ஸ்டேடியம் உள்ளுக்கு இருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என்னத்த சொல்றது, இந்த பாருங்க, இது நாளைக்கும் 5000 ரூபாய் டிக்கெட். இங்கே அடுத்த வாசல் முந்தி இந்த பக்கம்லாம் வாசல் விட்டாங்க, இப்போ வந்து அந்த கியூஆர் முறை ஃப்ரீயாக இருந்ததில் அங்கால காசு கொடுத்துடலாம் இங்காலே விடுறாங்க.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த லைன் வந்து 7000 ரூபா டிக்கெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 7000 ரூபா டிக்கெட் லைன். இதில் வந்து டிக்கெட் எடுக்கல தான், ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தவங்க தான், அதை புக் மை ஷோவில் டிக்கெட் எடுத்தவங்க தான் இந்த லைனில் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டேடியத்தை பாருங்க அப்படி இது கேட்டு நாங்களே அந்த அந்த இதுக்கு போய் சொல்கிறோம். இனி போய் அங்கே கிவ்லேருந்து போய் என்ன பிரச்சனைன்னா இங்கே 7000 ரூபா ஃபுல் ஆயிடுச்சு. ஆன்லைன் அந்த புக்கிங் போட்டு ஃபுல் ஆயிட்டு அவைகளுக்குரிய சீட் தான் கிடக்கு. அப்படி அழகில்ல தானே. இப்போ நீங்கள் சொன்ன 7000 ரூபா புக் பண்ணாக்கள சொல்லலாம். எனக்கு எல்லாம் ஒரு 3 டிக்கெட் மேல் பண்ணுவேன். நாங்கள் 7000 காசு போவீங்களா? போ 7000 காசு 22,000 ரூபா 20,000 கொடுத்து போகலாம். எந்த ஊர் நீங்க? யாழ்ப்பாணம் பார்க்குறாங்க. பாருங்க உடைச்சு கொண்டு வந்துட்டான். ஆமா தேல வா உடைச்சுன்னு வந்துட்டான். வாவ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல. இனி நைட் இரவு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இன்னும் வெறித்தனமாக இருக்கும். பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கான்னு சொல்லி. அங்கே விவிஐபி டிக்கெட், இது விஐபி டிக்கெட் அப்படியா? இது அந்த 7000 ரூபா டிக்கெட் இந்த இடம். அங்கால 3000 ரூபா டிக்கெட். அதுக்கு அங்கே வந்து இன்னும் அதிகமான அந்த கியூஆர் எடுத்துக்கொண்ட ஃப்ரீயான டிக்கெட், அதாவது கியூஆர் நாங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொண்ட அவங்களோட டிக்கெட் தான் அந்த பக்கம் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்காங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. இதான் முன்வரிசையில் இருக்கிறாங்க பாருங்க. காய்ச்சிப்பா அவங்களோட வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச இந்த தென்னிந்திய கலைஞர் யார்? வந்த ஆக்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆக்கள்? தமன்னாக தான் வந்தேன். தமன்னாவுக்கா? எல்லாரும் தமன்னாவுக்காக தான் வந்திருக்காங்களா? அப்படியா? அக்காவுக்கு தமன்னாவு தானா? இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அவங்க மிச்சம் ஒரு பிடிக்கும், தமன்னா பிடிக்கும். தமன்னா அதுக்கு பிறகு அடுத்த அடுத்த ரெண்டாவது ஹரிகரனுக்கு. ஓகே. அப்ப காமெடி என்னன்னு பார்க்க போனா பாலா வந்து பாலா பார்க்கணும். பாலா பார்க்கணும். யாரு? சிவா வந்திருக்காரு. யோய்பா வந்திருக்காரு. யோய்பா வந்திருக்காரு. அதான் பாருங்க தமன்னா தான் கண்ணுக்கு வருது. அண்ணன் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரு பிடிக்கும்? எல்லாரும் ஓவரால எல்லாரும். அக்காக்கு அப்படியா? சரி சரி ஓகே ஓகே நன்றி. ஆரம்ப நடனம் நடந்து கொண்டிருக்குது. கணேசன், ஸ்ரீ கணேசன் என்ற பாட்டு போட்டு நல்லா இருக்கு. இரண்டாவது தான் இன்னும் நல்லா இருக்கும். அந்த லைட் வெளிச்சமெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க. இன்னும் கிட்ட போய் பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். பாருங்க நல்லா இருக்கு. இதுதான் முன் வரிசையை பாருங்க இவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ நான் கதிரையெல்லாம் கொடுத்துருக்கேன் இங்கால. அப்படி நான் அங்கால போய் பார்த்தா இங்கால பின் வரிசை எப்படி இருக்கு கிரவுண்ட் ஸ்டேடியம். இலங்கையில் பிரமாண்டமான இசை நடன நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் ஆடுகிறோம், பாடுகிறோம், கொண்டாடுகின்றோம். இந்த நிகழ்வில் எங்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமைதான் எங்களுக்காக உயிர் நீத்த எங்கள் உறவுகளை எங்கள் உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளை நல்ல விஷயம். இந்த மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான மிக உற்சாகமான இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முன்னர் இங்கு கூடியிருக்கும் நாம் அனைவரும் ஒரு தடவை எழுந்து நின்று எங்களை விட்டு நீங்கி சென்ற அந்த உறவுகளுக்காக ஒரு நிமிட நேரம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்த சொல்லிருக்காங்க பாருங்க. எப்போதும் இலங்கை தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் கலைஞர், புரட்சி கலைஞர் அமரர் விஜயகாந்த் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் இலங்கை தமிழர்களாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ வந்திருந்தோன்னு இருக்காங்க. இருந்தது இனி இரவாக ப்ரோக்ராம் ஆரம்பிக்க நல்லா இருக்கும். விஜயகாந்த் ரசிகர்கள்
அங்கால இருக்காங்க. சத்தம் கேக்குதுல்ல? இப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. இப்போ மெல்ல மெல்லமா லைட் வெளிச்சம் வருது. இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். லைட் வெளிச்சம் கண்ணை குறைக்கிற அளவுக்கு லைட் வெளிச்சம் இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குது. வாவ், ஆமா, சத்தத்தை கேட்டீங்களா? என்ன மாதிரி சத்தம் பாருங்க. வா, யார் வராங்க யாருன்னு தெரியல. யாரும் ஒரு வராங்க அதில். அப்போ எங்கே இருக்கிற எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னா பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கு என்னான்னு தெரியும். ஹலோ, வணக்கம். டிடி அக்கா வந்திருக்கா. வணக்கம் யாழ்ப்பாணம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அன்பையும் எங்களுக்கு ஒவ்வொரு முறை இலங்கை வரும்போதும் வாரி வாரி அளிக்கும் உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் இலங்கைக்கு வந்திருக்கோம். பட் இதுதான் நான் முதல் தடவை யாழ்ப்பாணம் வரேன். பட் ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏண்டா இதுக்கு முன்னாடி வரல அப்படின்ட்டு. ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுடைய எல்லாரோட இந்த அன்பையும் பகிர்ந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்திருக்காரு. சிவா இதோட ஆங்கரும் செய்ய போறாங்க. டிடியோட சேர்ந்து. வணக்கம் யாழ்ப்பாணம். ஹாய் டிடி. ஹாய் அகில உலக சூப்பர் ஸ்டார். Thank you so much. நீங்க யாழ்ப்பாணம் வந்ததுக்கு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி என்னோட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதுக்கே அது ஒரு ஸ்டார் நைட்ல வேற லெவல் ஆயிடுச்சு. இல்ல இது மட்டும் இல்ல, இங்க நான் யாழ்ப்பாணம் வந்ததுக்கும் சரி, இங்க எல்லா கலைஞர்களும் யாழ்ப்பாணம் வந்ததுக்கும் சரி, ஒரே ஒரு முக்கிய காரணம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இந்த ஷோ என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான். செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க வந்திருக்க எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு ஃபேமிலி மாதிரி. நம்ம இங்க வந்திருக்கிறது நார்தர்ன் யூனி வழங்கும் ஹரிஹரன் லைவ் அண்ட் கான்சர்ட் அண்ட் ஸ்டார் நைட். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார் நீங்க வந்துட்டீங்க. ஸோ அடுத்து யார் மெயினான ஆளை கூப்பிடணும், நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா, இவ்வளோ பெரிய க்ரௌட இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் பாக்குறேன். அண்ட் பாருங்க, இப்ப இருந்துட்டு நல்லா இருக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா ஆடுறதுக்கு எனர்ஜி சேவ் பண்ணிக்கங்க. உங்க எல்லாரும் கலக்கிறதுக்காக லெஜெண்ட் ஹரிஹரன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹரிஹரன் சார் அந்த வாரம் மாதிரி அப்படியே எடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ வந்துருக்கார் லைவா. இது வந்துருக்கு. அங்கேயே இந்த வெஹிக்கிள் போட்டு முடிய அந்த தீசன் ஹைலைட் முடிய அப்படியே இங்கே வர மாதிரியே காட்சி அமைச்சிருக்காங்க. செமையா இருக்கலா? இப்போ அங்கால வந்து இந்த வெஹிக்கிள் வருது பாருங்க. ஆமா, எல்லாரும் இங்கல பாருங்க. எல்லாரும் ஹரிஹரன் சார் வந்துருக்காரு. மேடியை நோக்கி வந்துருக்காரு பாருங்க. வாவ், மேடைக்கு வந்துட்டாரு. வணக்கம். எத்தனை ஆண்டுகளாக நான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். இன்று நிறைவேறுத்தது. நார்தர்ன் யூனை வந்து எங்களை இங்கே இன்வைட் பண்ணிருக்காங்க.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வணக்கம், எங்கள் எல்லார் சார்பத்திலையும் உங்களுக்கு வணக்கம். தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாளை நம் நாளே. விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. லைட்டை பாருங்க. ரெண்டாவது பாட்டுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பார்ப்போம். இந்த பாடல் பார்ப்போம். என்ன டைம் டியூரேஷன் கூடிடும், அதுதான் பெரும் பிரச்சனை. அடுத்த பாட்டு மூன்றாவது. ஓகே, இந்த பாடல் முடிஞ்சது. நாங்கள் அடுத்த பாடம் தாண்டி போவோம். இந்த சார் கூட பேசும்போது அவர் சொன்னார், ஷோ அப்படின்னு சொன்னாங்க ஒன்று பண்ணணுன்ட்டு. ஜாஃப்னா சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னார். ஆப்சல்யூட்லி. அவங்க கலாம் மாஸ்டர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ஹரி சார் ப்ரோக்ராம் இருக்கு, பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னு. நான் சொன்னேன், எங்கே இருக்குது சொன்னேன். ஜாஃப்னா இருக்குது சொன்னேன். டெஃபினெட்லி நான் வரேன், எனக்கு போயே ஆகணுங்க. அந்த மக்களை சந்திக்கத்தே ஆகணும். பிகாஸ் எங்கள் சிங்கர்லாம் பெரிய பெரிய சிங்கர்லாம் அண்ட் எனக்கு சீனியர் சிங்கர்ஸ், எங்கள் கான்டெம்பரரி சிங்கர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஜாஃப்னா மக்கள் வந்து இத்தனை அன்பு கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். பாத்தீங்களா சார் எவ்வளவு தூரத்துக்கு ஆள் இருக்காங்க. அப்சல்யூட்லி. அண்ட் நீங்க சொன்னீங்க, நீங்க உடனே ஒதுக்கினால தான் எங்க எல்லாருக்கும் இங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம பார்த்த பாட்டெலாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். ஒரு டவுட் இருந்தது சார் கிட்ட கேள்வி சொல்லி. அந்த டவுட் ஒன்றும் இல்லை சார், நம்ப வேண்டான்ட்டு தான். என்னன்னா சார் வந்து எவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு, எவ்வளோ ஃபீல் பண்ணி பாடியிருக்காரு. காதலுக்கு மாதிரி இந்த பாட்டெலாம் கேட்டீங்க. ஆனால் எனக்காக ஒரு பாட்டு ஃபீல் பண்ணி பாடினார் பார்த்தீங்களா, அது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அந்த பாட்டு ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ண பாட்டு தான் சார். அதுக்காக திருப்பி ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். வேற ஒன்றும் இல்லை, ஓ மஹாசியா அந்த பாட்டு தான். ஓ மஹசியா, ஓ மஹசியா, நகமுக்கு நாக்கா, ஓ ஷக்கலாக்கா, ஓ நந்தக்கா. என்னது? இதுதான் அவரோட கேரக்டரை காட்டுது. இந்த பாட்டுக்கு இந்த லிரிக்ஸ் இருந்து எவ்வளவு ஃபீல் பண்ணி பாடிருக்காரு பாருங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜோல் ஜப்பீமா, ஜோல் ஜப்பீமா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பட் சார் வந்து அருமையான சிங்கர், லெஜெண்டரி சிங்கர் நமக்கு தெரியும். பட் நீங்க ஹெலிகாப்டர் வந்து இறங்கினார் பாருங்க. அந்த ஹெலிகாப்டர் அவர் இறங்கும்போது எனக்கே ஒரு டவுட் வந்தது, இது பைலட் ஓட்டுறாரா இல்ல சாரே ஓட்டுறாரான்னு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா வந்தாரு. எஸ், ஓகே. இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் போயிடலாம் நினைக்கிறேன். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய டெலிவிஷன்ல நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கிற நிறைய ஸ்டார்ஸ் அங்க வந்திருக்காங்க. அடுத்தது யார் அவங்க? இல்ல இவர் ஆடல, இவர் சும்மா எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்தது உங்க எல்லாரையும் கலக்கிறதுக்காக ஒரு ஹை எனர்ஜி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பை மைனா நந்தினி. வாவ், பாருங்க ட்ரோன்ல எடுக்கறான். என்ன ஷாட் ஐயா. உங்க ஃபேன்ஸோட சவுண்ட் கேட்டீங்கல்ல. அடுத்த டான்ஸ் ப்ரோகிராம் ஆரம்பிக்குது. இதான் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஆனால் பெரிய பாண்டிங் இருக்கு எனக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். ஏன்னா என் அப்பா பிறந்த ஊர் வந்து ஸ்ரீலங்கா தான். ஸோ என் சொந்த நாடு தான் இது. ஆக்சுவலாக சொல்ல போனா பாலா நன்றிய பாருங்க எங்க இருந்து வருதுன்னு சொல்லி. வாவ், முகத்தை கட்டி போட்டு முகத்தை மூடி கட்டிட்டு கொண்டு வராங்க இவனுக்கு. அப்ப ஆக்களுக்குள்ள என்ன வந்திருக்காரு பாலா. உண்மையில எனக்கு பாலா
பிடிக்கும் என்ன காரணம்னு சொன்னா அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு உண்மையில பிடிக்கும் ஒரு காசுலயே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. வணக்கம் பாலானா. வாவ் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கடா. கண்டிப்பா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆமா டிவில தான் மொக்கையா இருக்கீங்க, நேர்ல நல்லா இருக்கீங்கன்னு பார்க்க தான் வந்திருக்காங்க அவ்வளவு பேரும். உண்மையிலே இன்னைக்கு நான் 2 விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். சொன்ன மாதிரி தான், ஒன்னு மக்கள் ஆஃப் ஜாஃப்னா, அடுத்து இன்னொன்னு காவாலயா தமன்னா. 2த்துக்காக நான் வந்திருக்கிறேன். எல்லாருமே அவங்களும் வந்துட்டு தமிழ்நாட்டுல நிச்சயமாக செம்மையா இருக்கு. ஸ்டேடியம் அந்த சூப்பரா டான்ஸ் சொல்ல கை கால்லாம் உதறத சொன்னேன். செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்குது. சோ கூடிய சீக்கிரம் ஒரு சீரியல் நடிப்பீங்க. தேங்க்ஸ்டா. என்ன கேரக்டர்னா காலகேயனுக்கு கடைசி கொண்டாடி கேரக்டர் நீங்க தான் பண்ணுவீங்க. அக்கா அதுவே கஷ்டம்க்கா. எனக்கு புரியல. இல்ல நான் உண்மையிலேயே சொல்றேன், எங்க அக்கா குழந்தைங்களாம் உங்களை காமிச்சு நான் வளர்க்குறேனே. தேங்க்ஸ்டா. ஆமா ஒழுங்கா படி, இல்லைன்னா அக்கா மாதிரி உருப்படாம போயிடும்னு சொல்லி தான் வளர்க்குறேன். இல்லக்கா நீங்க வாங்க அக்கா. உண்மையிலே ஜாஃப்னா மக்கள் எல்லாரும் அக்காவோட யூடியூப் சேனல் பாத்துறீங்களா? ஆன்லைன் சேனல் பாத்துறீங்களா? எல்லாருமே. ஏன்னா உங்க சேனல்ல மக்கள் எல்லாருமே கொஞ்சம் டிஃபரெண்டா பார்ப்பாங்க. மற்ற சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடை ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பார்ப்பாங்க. ஆனா அக்கா சேனல்ல ஆடை பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சேனல் அக்கா. வாக்கா இப்படி நோண்டி அடிதான் வாரு. ஐயோ எனக்கு நீ மனசு கரையிறது கூட மேட்டர் இல்ல, மூஞ்சில மேக்கப் கரையுது, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் மேக்கப்ல போடல, just face wash பண்ணிட்டு I put some cream. என்ன கிரீம்? அது ஒரு நார்மல் ஃபவுண்டேஷன் cream. சூப்பர்க்கா. ஃபவுண்டேஷனை பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் நான் வருது. அக்கா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுக்கா. இந்த பிக் பாஸ்க்கெல்லாம் உள்ள போகும்போது பேரோட போறாங்க, வெளில வரும்போது எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு ஊரோட போயிடுறாங்க திருப்பி. அதுக்கு காரணம் என்னக்கா? ஒண்ணுமே கிடையாது. என்ன நான் ஊரோட போவே இல்லையே. இல்ல உங்க வீட்டு என்ன கேட்க கூடாது பாலா. பொதுவா போறாங்க. அது உண்மையா இருந்தாலும் சபையில கேட்க கூடாது பாலா. பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வந்து என்னோட கரியர்ல எனக்கு நிஜமாவே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ. எல்லாருமே லைஃப்ல வந்து நிறைய விஷயத்துல தடுமாறுவோம், மற்றவங்களால ஏமாற்றப்படுவோம், இல்லைன்னா நம்மளே வந்து லூஸ் மாதிரி இருப்போம். அதுக்கான பாடம் வந்து அமைகிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும், நம்ம திருத்திக்கணும். ஸோ எனக்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ பிக் பாஸை வச்சு மக்கள் இதை முடிவு பண்ண மாட்டாங்கல்ல, ஏன்னா நான் எப்படி எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தப்பாக இருந்தால் கூட மாற்றிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். சூப்பர்க்கா. எல்லாமே கஷ்டம் இல்லை, கரெக்ட். என்னைத்தான்
ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான். Beautiful people, beautiful place. Sing with me, okay? ஸோ அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் மெட்லி மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் சாங்ஸ் வந்து பாட போகிறேன். இங்கே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து முதல் பாட்டு, அதுக்கப்புறம் லவ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாவது பாட்டு, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணணும், சிங்கிளாக இருக்கும் என்ஜாய் பண்ணணுன்றவங்களுக்கு மூணாவது பாட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அலை
கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் இந்த தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த திங்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்ந்தால் இந்த நெஞ்சம் சந்திரலேகா சந்திரலேகா கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தால் இந்த தேகம் வா கேமராவில் ஸ்டாண்டர்டை பாருங்க ஐயா, கிரிக்கெட் மேட்ச்சில் பார்க்குற கேமரா மாதிரி என்ன ஸ்டாண்டு கேமரா பாரு, என்னமா கேமரா ஐயாப்பா. இதுக்கான லைவ் மிக்சிங் செய்கிறான் அவங்களோட இந்த ரூமுக்குள்ளே. இப்போ தான் முன்னுக்கு வந்திருக்கோம். இப்போ இதுலேருந்து பார்க்க தான் கொஞ்சம் ஸ்டேஜ் நல்லா தெரியுது. பட் இந்த லைட் போட இல்லை, லைட் போட சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு கிரவுட் இருக்கும்னு. பொதுவா எல்லா ஈவென்ட்ஸ்லயும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கிரவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு. பட் உண்மையாவே மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் ஓகே இந்த மாதிரி வராங்க அப்படின்னு. சரி மாஸ்டர் அப்படின்னு வந்துட்டோம். பட் என்ட்ரி கொடுக்கும் போதுதான் ஒரு லைட்டா ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. இவ்வளவு பேர் பார்க்கும்போது ஹோப் ஆல் ஆர் என்ஜாயிங் அண்ட் ஹேவ் கிரேட் ஈவினிங். ஆக்சுவலா உங்களுக்கு ஜாப்பான்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? மக்கள். சோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ யாரா ஒருத்தர் அங்கிருந்து இல்ல இவங்க என்ன சொன்னாங்க, யாரா 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்க கூட்டு போறாங்களா இந்தியாவுக்கு? ஆமா, இந்தியாக்கு நீங்க 2 பேர் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு நானே இங்க இருக்கிறேன். பரவாயில்லையா நான் இங்க இருந்தா? இனிமே இவங்க இங்கே செட்டில் ஆயிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் ரோல இருக்கிற ஒரு அங்கிள் பயங்கரமா வந்து ஃபோன் லைட் சாரி பிரதர், ஓகே சாரி பிரதர், நீங்க தானே அது பிரதர். நல்ல டைட் டி-ஷர்ட்லாம் போட்டு அவர் வந்து பயங்கரமா மசில்ஸ் காட்டி வந்துரு. நான் சும்மா எழுந்துங்க பிரதர், எழுந்துங்க. அவர் பாருங்க ரெடியா இருக்காரு அவங்க கூட. சும்மா தான் சொன்னாங்க. பாத்தீங்களா, இப்படி ஒரு அருமையான தங்கச்சி, இப்படி ஒரு அருமையான அண்ணனை வந்து இந்த ஜாப்னா மண்ணில் சேர்த்து வச்சோன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ணன் தெரிஞ்சா இல்ல, அண்ணன் தெரிஞ்சா எழுந்திருக்கவே மாட்டார் ஃபர்ஸ்ட். பட் இருந்தாலும் thank you so much brother. Very smart. Lovely, thank you so much and thank you so much Rachi. Thank you very much and thank you darling. Beautiful. Thank you bye darlings, bye. யோகி பாபா வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ லாஸ்டா இருக்கும் அவங்க. ஓகேவா? இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது டார்லிங் தமன்னா, டார்லிங் யோகி பாபு. ஆஹா, உண்மையிலேயே வந்து பின்ன நயன்தாரா அவர்களோட ஹீரோ இல்லையா யோகி பாபு? நம்ம எதுவா இருந்தாலும் அப்படித்தானே பேச முடியும். அவரு ஒரு ரொமான்டிக்கான ஒரு கேரக்டர். வெரி ரொமான்டிக். வேலண்டைன்ஸ் வீக்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிருக்காரு வரும்போது. ஓகே. சோ இதை தொடர்ந்து உங்க எல்லாரையும் திருப்பி ஆல்ரெடி ஒரு ஹைல இருக்கீங்க, வேற ஒரு ஹை கொண்டு போறதுக்கு திருப்பி நம்மள ஸ்டேஜ் கலக்க வராரு ஹரிஹரன் சார். லெட்ஸ் கிவ் a big hand to ஹரிஹரன் சார் once again. திரும்பவும் ஹரிஹரன் சார் பாட வந்தாரு. கொஞ்ச நாள் பொருள் தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. கொஞ்ச நாள் பொருள் தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா.
பாருங்க காசு கொடுத்துருக்காங்க பாவம் உண்மையில பாவம் சரியா காசு கொடுக்கணும் அவங்க பாவம் காசு கொடுத்துருக்காங்க அப்படி விழிச்சிட்டு வந்தாங்க இந்த மாதிரி முன்னுக்கெல்லாம் போறாங்க முன்னுக்கு போறாங்க அந்த லைனுக்கு போறாங்க அதான் அடுத்த பிரச்சனை சரியா கஷ்டப்பட போறாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் ப்ரோக்ராம் நிப்பாட்டிட்டாங்க சனம் பாதியிலேயே போயிட்டுது என்ன சொன்னால் கரைச்சி 2 போட்டு விழிக்கிறாங்க எல்லாரும் அப்படியே இப்படி பார்க்கலாம் வெளியில இருந்தெல்லாம் இப்படி பார்க்கலாம் பாருங்க வரலாற்றில் அப்படி நிகழ்ச்சி நடந்ததே இல்லை யாழ்ப்பாணம் அதுண்டா உண்மை தான் பாருங்க வெளியில் சகரங்களுக்கு இல்லை பாருங்க அப்படி ஆகலாம் பாருங்க அறுவாசி தானே இப்போயே வெளிக்கிட்டாங்க என்ன சொன்னால் எல்லாம் உடைச்சுன்னு வந்தாங்க இஞ்சோ பாருங்க ஐயா இப்படியெல்லாம் நின்று பார்க்குறாங்களா ஒரு வழியில் ஃப்ரீ டிக்கெட் எப்படி என்று பாருங்க வேலை செய்யுது ஃப்ரீ டிக்கெட் வா அவ்வளோ பேர் ரோட்டில் தான் சொன்னால் அவ்வளோதுக்கு நெருக்கம் ஒன்றுமே செய்யலாத பாருங்க அந்த போவே இல்லை அந்த பாதையால் அப்படி இருக்கு இதில் என்ன பார்க்குறோம் அப்படிங்க பாருங்க மாயனத்துக்கு மேலே வருது இங்கெல்லாம் கூப்பிட்டு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா மரத்துக்கு மேலே 2 கொடியங்களை பாருங்க ஆமா அடே இவ்வளோ நேரம் அப்படியே நிற்கிறீங்களா எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க 2-3 மணி தான் முதல்ல நிற்கிறீங்க பழிக்கவே இல்லையாடா பாருங்க நிலைமை எங்கட ஊர் கொடியங்கள் நிலைமை டே அப்படி பார்க்கணுமாடா இதெல்லாம் இப்படி பார்க்கணுமா அடே வடிவா தெரியுது சரி இப்படிலாம் தொங்கி கொண்டு பார்க்கணுமா டிவியில போய் பார்க்கலாம்டா ப்ரோக்ராம் எல்லாம் அம்மாடியா நேரம் பார்க்கறதுல ஐயோ கடவுளே நீங்க வெளியில வந்தீங்க டிக்கெட் கிடைக்கலையா அது போயிட்டு வந்து டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போனீங்க எத்தனை ரூபா டிக்கெட் எடுக்கல இதால போனாங்க போயிட்டு அப்படியே ஏலாண்டு வந்து நீங்க இதுல பார்க்கலாம் வெளியாண்டு பார்க்கலாம் முடியும் அப்பலாம் இடிக்குது அதுதான் சரியான க்ரௌட் பாருங்க இவங்க தூர இருந்து வந்தாங்களாம் சரியா வந்து இப்ப ரோட்ல இருந்து தான் பாக்குறாங்க எங்க பாக்குறாங்க பார்க்கவே இல்லை அது பாருங்க அங்க மேடை இருக்கு இங்க இருக்கிறாங்க இளமைய பாருங்க இப்படி யாழ்ப்பாணத்துல ஒரு ப்ரோக்ராம் நடக்கவே இல்லை நானும் அடிச்சு சொல்லுவேன் 100க்கு 100 வீதம் கண்ட்ரோல் இழந்துட்டாங்க எல்லாருமே வேற ஃப்ரம் Germany. How many days in there, Jaffna? In Jaffna, I will be 3 days. 3 days? 3 days, yeah. Wow. I started in Colombo by night train to Trinco, and I was 3 days in Trinco. Then to Jaffna today. I will be here 3 days, and then to Anahatkura. Yeah. And Sigiriya, Dambulla. Candy, Ella, and do a nice round trip. Your best place in Sri Lanka? I don't know.
Because I'm only 4 days here, and I don't know. Maybe Ella, maybe Candy, maybe Jaffna. I will see. Ola Sri Lankan best. First time in Sri Lanka. And First time. First super. time, yeah. Okay. And I will be here for 3 weeks. 3 weeks. 3 weeks, yeah. Right. Okay, thank you. You're welcome. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா இப்போ 4 நாளாக வந்திருக்காரு. சரியான க்ரௌட்டாக இருந்தால் என்ன ப்ரோக்ராம்னு தெரியாது சொன்னேன். நான் சொன்னேன் அப்படி இந்தியாவிலேருந்து வந்த கலைஞர் மாதிரி, அதாவது சினிமா துறையிலேருந்து வந்திருக்கான்னு சொன்னால் அவருக்கு தெரியாதுன்னா அவர் இப்போ ஜெஃப்னா நிற்கிறது தான் அவரை மீட் பண்ணி கதைச்சேன். அவருக்கு மிஷன் சொன்னேன். அவர் இவ்வளோ க்ரௌட்டாக பார்க்கல, அதுவும் இந்த டைம் பார்க்கலையே, அதை தான் சொன்னார். எனக்கு இவ்வளோ கதைச்சிருந்தார், நிறைய விஷயங்கள் கதைச்சிருந்தோம். இப்போ சும்மா உங்களுக்கு அவரை பற்றி காண்பிக்கணும் காண்டி ஒரு தேங்க்யூ. Welcome. பாருங்க, இது மணத்தியால கணக்கா ப்ரோக்ராம் நடக்குது, கட் ஆகுது சொல்றாங்க. உண்மையில என்னன்னா கடைசி மட்டும் இதுதான் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இந்திய கலைஞர்கள் நடத்துற கடைசி ப்ரோக்ராம் இருக்க வேண்டிய நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அவ்வளவுக்கு மோசமான நிலைமையெல்லாம் பார்த்துருக்காங்க. நான் காட்சி பதிவு செய்யலை, அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லி உண்மையில நான் நினைக்கல. அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை. அவ்வளவுக்கு சரியான மோசமா நடந்து கொண்டாங்க எங்கடையாக. அவ்வளவு என்னத்தை சொல்றது, இனிமேல் இந்தியனாக வரவே மாட்டாங்க. கன பேர் கவலைப்படுறாங்க பாருங்க, இப்படி வெளியில நின்று பாக்குற அளவுக்கு இருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உண்மையில. கேமரா எல்லாம் கலட்டி வச்சிருக்காங்க, கடைசிய கேமரா எல்லாம் கலட்டி கொண்டு போயிட்டாங்க. இது இப்ப என்ன மாதிரி ப்ரோக்ராம் நடக்க போறீங்கல்ல. நிறைய பாட்டு பாடி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு. நான் அதை கேட்டு சூப்பர் அப்படின்னு இன்னொரு பாட்டு வரும். இந்த மாதிரி பேக் டு பேக் அவர் ஷூட்டிங் இல்லாத டைம்ல எனக்கு சாங்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு பாடி இல்லையா அப்பொழுதுதான் இவங்களுக்கு பாட்டாதான் கரெக்டா இருக்கும். ஹரிஹரன் சார் போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாரு. லாக் பண்ணுங்க, தயவுசெய்து அவருக்கு இந்த பாட்டு சொல்ல வேண்டாம். ஓகே, மாட்டி விட்டாருல. இதே வேலை ஸ்டேஜில் சிவாங்க எப்பவுமே நண்பர்கள் நம்மளாம் சேர்ந்து 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவோம். இது பாட்டோம், ஓகேவா? 1 2 3 4. போகும் பாதை தூரமே இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மலைநாளும் இசையாய் மலர்வேன். சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்காரம். தேங்க்யூ எஸ்டிவி சார், தேங்க்யூ இளையராஜா சார், நன்றி சார். எப்படி பாடாது எப்படி பண்ணாரு? சும்மா நம்ம ஏதோ ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். உண்மை ரொம்ப நல்லா பாடுறீங்க. சினிமால கூடிய விரைவில் நீங்க பாடணும், அதுதான் எங்க ரிக்வெஸ்ட். இதை தொடர்ந்து இவ்வளவு பாட்டு பாடல, அப்பெல்லாம் இந்த பட்டாசு போடல. இவர் பாடின உடனே பயங்கரமா கிராக்கர்ஸ்லாம் வந்து என்ன வெடியெல்லாம் சொல்றாங்க. ஜோய் பாபு அண்ணா காய்ச்சி கொண்டிருக்காரு பாருங்க வெடியெல்லாம். ஆமா, நல்ல ஒரு ப்ரோக்ராம். ஆனால் என்ன சொன்னால் அது கண்ட்ரோல் இழந்து போயிட்டேன்னா சொல்லலாம். உண்மையில நல்ல ஒரு ப்ரோக்ராம், ஆனால் இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஜோய் பாபு எனக்கு பிடிச்சவர், நான் பார்க்கொண்டு வந்து ஆசைப்பட்டது. கடைசியாக தூரத்தில் ரெண்டு பார்க்க முடியும், ஆனால் பரவாயில்ல, இந்த பக்கத்துல ரெண்டு பார்க்க முடியாமல் கிடக்கு. மாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறாங்க. பாருங்க, ரொம்ப நன்றி.
பாருங்க அந்த இடத்துல கேமரா இருந்துச்சு சரியா, இப்போ பாருங்க கேமராவே இல்லாமல் ஆக்கள் தான் ஏறி நிற்கிறாங்க. அவங்கள கேமராலாம் கலட்டிட்டாங்க. நன்றி, தேங்க்யூ. அந்த ரொம்ப உங்களோட ஃபேமிலி அங்கேருந்து வீடியோ எடுத்துருக்காங்க. ப்ரௌட் ஃபாதர், மதர், ஒய்ஃப், கிட்ஸ் எல்லாருமே. சிவா நண்பர்கள் நிறைய விஷயம் என்னன்னா எது மறைக்கணும்னு சொல்லணுமோ அதெல்லாம் முதல்ல சொல்லுவாங்க. ஃபேமிலி மறைச்சு வச்சுருந்தாங்க. இப்படியெல்லாம் ரெண்டு பார்க்குறாங்க பாருங்க பாருங்க. இது ஒரு சந்தி, இந்த சந்தி முழுக்க சனம் நேச்சு பார்க்க முடியாது. இதே பார்க்க கிரவுண்டு மாதிரி சனம் தெரியுறாங்க. பாருங்க எப்படி நிற்கிறாங்க நம்ம பசங்க, வேற லெவலில் சம்பவம் செய்கிறாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில். நிறைய விஷயங்கள் கதைக்க வேணும். என்ன விஷயம்னு சொன்னால் சம்பவம் ஆகி போச்சு. என்ன சம்பவம்னு சொன்னால் நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டு வந்தோம். இருந்த கட்டத்தில் நாங்கள் நின்றது வந்து விஐபி சோன். விஐபி சோனுக்கு முன்னுக்கு விவிஐபி சோன் இருந்தது. விஐபி சோனுக்கு நின்றோம். எடுத்தோம், வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கல. அந்த மற்ற பின்பகுதியில் இருந்து கம்பியெல்லாம் உடைச்சி கொண்டு உள்ளுக்கு வந்தாங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு காணொலி எடுத்துருப்பேன். உடைச்சி கொண்டு வந்தோடனே எனக்கு சுற்றி போய் மற்ற பக்கத்தால் வந்து கேட்டு எடுப்போம்னு போனால், அங்கே போய் கேட்க முன்னமே போலீஸ்காரங்க வந்து என்ன பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. தரதராண்டு போயிட்டு கொண்டே வெளியில் விட்டாச்சு. வெளியில் விட்டா ஒன்றுமே செய்யலாம். போயிட்டு என்னடா செய்கிறேன்னு போட்டு சரி எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரன்கிட்ட போயிட்டு கதைச்சு எடுப்ப வேண்டாம். அவராலையும் முடியாமல் போயிட்டேன்னு சொன்னால் மற்ற பக்கம் போகணும். சரியான க்ரௌட். எஸ்டிஎஃப் வந்து தான் கொண்டோலை கொண்டு வந்தது. அவ்வளோதான். புறா பின்பக்கத்தில் மேடைக்கு பின்பக்கத்தில் வந்து அங்கே நின்று ஒரு அந்த ஈவெண்ட் நடத்துகிற ஒரு அண்ணார் இதெல்லாம் ஐடியெல்லாம் வச்சுருந்தார். அவர்கிட்ட தான் விஷயத்தை சொன்னேன், இதுதான் விஷயம், ஹெல்மெட் உள்ளுக்கு இருக்குது, எடுக்க வேணும் அதுக்குள்ளே இப்படின்னு சொல்லி சரியானு சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப்பால் தான் அந்த ஹெல்மெட்டு, கேமரா, அது இந்த ஐஃபோன், கோப்ரோ ஹெல்மெட் எல்லாமே அது கிடந்துச்சு. ஒன்றும் செய்யலாம் போயிட்டு எனக்கு இந்த ப்ரோக்ராமே வேண்டாம், இந்த வளத்தையும் கிடைச்சா காணுமென்ற மாதிரி போயிட்டு. காரணம் வந்து என்ன சொல்கிறது, இனிமேல் வந்து தென்னிந்தியாவிலேருந்து இப்படியான நிகழ்ச்சி கடைசி மட்டும் யாழ்ப்பாணத்தில் நடக்காது. நான் அடித்து சொல்லுவேன், 100% அடித்து சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இனிமேல் வந்து இங்கே இப்படி ப்ரோக்ராம் வைக்க போகிறதும் இல்லை, யாரும் வரவும் மாட்டாங்க. அப்படி வந்தாலும் அது இன்னும் அதிகமான பாதுகாப்போடு இருக்கும். போன முறை நடந்த சந்தோஷ் நாராயண ப்ரோக்ராமில் வந்து 2 கம்பிகள் வந்து போட்டிருந்தாங்க. அந்த பவுண்டரி லைன் ஒரு கம்பி இல்லாமல் அடுத்தடுத்த சோனுக்கு இடையில 2 கம்பி லைன் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் சேஃப்டியாக ஒரு லைன் வந்து இருக்கும், அதுக்காக இன்னொரு லைன் அப்போ இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். ஒன்று உடைஞ்சாலும் ஒன்று தாக்கி கொள்ளலாம் டெக்னிக்கில் போட்டாங்களாக்கும். இது அப்படி இல்லை, இது சிங்கிள் லைன். இப்படி 2 கம்பி போட்டு பரியர் போட்டிருந்தாங்க. அந்த லைனை தள்ளி விழுத்திட்டா அதுக்கு அடுத்த லைனில் வந்துடலாம், அந்த அடுத்த சோனுக்கு வந்துடலாம். ஓகே, அது ஒரு பிரச்சனை. அதுவும் இரவு நேரத்தில் வந்து பக்கத்தில் பார்களும் வந்திருந்தது கண்டான். நான் கம்பி போர்டர்லேருந்து நெறிப்பட்டு இருந்தேன். அந்த கம்பி போர்டரில் இருந்து ஒரு 10 அடி தூரம் மட்டும்தான் அந்த நெரிசல். 10 அடியும் இல்லை, 7 அடின்னு சொல்லலாம், 7-6 அடி அதுக்கிட்ட தான் அந்த நெரிசல். சரியா, அதுவும் வந்து எல்லாமே குடிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாம் வேணுமெண்டே செய்த மாதிரியே இருந்துச்சு. அந்த நான் பின்னுக்கு திரும்பி அந்த கம்பியிலேருந்து பின்னுக்கு மற்ற பக்கம் போகிறதுக்காக போகும்போது தான் தெரிஞ்சு ஒரு 7 அடியை தாண்டினா அங்கால கிரவுட்டே இல்லை. சும்மா நோமலாக வந்து நடந்து போகலாம், ஒரு கொஞ்சம் கேப் தள்ளி ஆக்கில் கொஞ்சம் இடைக்கெல்லாம் வந்து போகலாம். அப்படி இருந்தது, அங்கே நெரிசலே இல்லை, சிம்பிளாக நின்றாங்க. அப்படியே நான் போயிட்டு தான் வந்தேன். இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையில சலிச்சு போச்சு. நிறைய விஷயங்கள் நான் வெளியில் போயிட்டு காணொலி எடுத்திருந்தேன். அப்போ எடுக்கும்போது தான் மக்கள் படுற துன்பம், வெளியில் என்ன மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. வாகனங்களுக்கு மேலே, மரங்களுக்கு மேலே தகரங்களை பிரித்து கொண்டு அதுகளுக்கெல்லாம் பார்த்தாங்க. தூர இடத்துலேருந்துலாம் வந்து நடு ரோட்டில் எல்லாம் இருந்து இந்த விஷயங்கள்லாம் நான் கதை கொண்டு ஆசைப்பட்டேன். என்ன சொன்னால், சரியான சனம் எல்லாத்துக்குமே வந்து வெறுப்பு வந்துட்டு, இப்படியெல்லாம் செய்யிட்டோம், வந்து பார்க்கலாம் போயிட்டுது, வெளியில இருந்தெல்லாம் இப்படிலாம் க்ரௌட் உள்ளுக்கு போயெல்லாம் போயிட்டுன்னு சொல்லி சரியான வெறுப்பு வந்துட்டு, சனத்துக்கே வெறுப்பு வந்துட்டு. அதே நேரம் என்னதான் இந்திய கலைஞர்கள் இலங்கைக்கு நீ வந்து இப்படி ப்ரோக்ராம் செய்வாங்கன்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எவ்வளவுதான் கத்தி சொன்னாலும் எங்கட மக்கள் கேட்கல. அதுவும் எல்லாரையும் நான் குறை சொல்ல வரையில, ஒரு சில அந்த முன்னுக்கண்ட லைனில் நின்று
அடாவடி பண்ணினாங்க. அந்த கேமரா அதில் ஏறாங்க, பேர் சொல்லி ஆக்கில் சொல்லி சொல்லினாங்க என்ன அந்த கேமரா அதில் ஏறாங்க தம்பிறாங்க நீங்கிறாங்கன்னா கேட்டாங்களா? இல்லை, கடைசி கேமராவே கழட்டிட்டாங்க. அப்படி இல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் இந்திய கலைஞர்கள் இலங்கைக்கு வந்து அது யாழ்ப்பாணத்துக்கு குறிப்பாக வந்து ப்ரோக்ராம் வைக்கவே மாட்டாங்க, அது வடிவாக தெரியுது. அதே நேரம் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு க்ரௌண்டு முழுக்க க்ரௌட், அந்த முத்தவழி முழுக்க க்ரௌட், அதே நேரம் ரோட் லைன் க்ரௌட், ஃபுல்லாக எல்லா இடம் க்ரௌட், வாகனங்கள் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இனி நடக்க போகிறதும் இல்லை. இதுதான் யாழ்ப்பாணத்தில் நடந்த கடைசி ப்ரோக்ராமே இருக்கும், நான் அடித்து சொல்கிறேன். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரியா, இந்த வீடியோ நான் 2 பாகமாக பிரித்து தரேன். ஏன்னு சொன்னால் அப்படி இருக்கும் இந்த வீடியோ. மறக்காம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.